ஹாய் ராகுலே, வெரி குட் ஈவினிங். இது ஃபஸ்ட் வீக்கில் என்னோடய கசனோட பாப்பாவுக்கு என்னோடய நீஸ்க்கு கல்யாணம். அதுக்கு போன விலாகு, அப்புறம் குலதெய்வ கோயில், அப்பளங்கிற அப்புறம் பாப்பநாசம் போயிட்டு வந்த 2 நாள் ட்ரிப்பு, அதோட விலாக் ராகுலே. ஆல்ரெடி ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. மனசு வரல டெலீட் பண்ணேன். சரி, ஒரு லென்த்தி வீடியோ போட்டுட்டு அப்புறம் டெலீட் பண்ணுவோம். போகும்போது தம்பி கூட காரில் போயிட்டான். அப்புறம் என்னது, பர்மா ரெஸ்டாரண்ட்டு அங்கே சாப்பிட்டோம். திருநெல்வேலி போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே விருதுநகரில் வருது பர்மா ரெஸ்டாரண்ட். சூப்பராக இருந்துச்சு ராகுலே. பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. 5 பேர் சாப்பிட்டு கூட 1200 தான் வந்துச்சு. 2 தாலி மீல்ஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், 300 தாலி மீல்ஸு. அப்புறம் இவங்கெல்லாம் அந்த பொரிச்ச புரோட்டா, ஹோட்டல் பர்மா, இதுதான் வெளியே ஹோட்டல் பர்மா கடை. இது சாப்பிட்டு வெளியே வந்து பீடா, கடலை மிட்டாயெல்லாம் வச்சுருந்தாங்க. வந்து சாப்பிட்டுட்டு பீடாலாம் சாப்பிட்டு அப்புறம் அப்படியே கிளம்புனோம். இது ஆல்மோஸ்ட் திருநெல்வேலி ரீச் ஆகும்போது இந்த ரோடு ரீச் ஆகிட்டோம். மூன் மண்டபத்தில் கல்யாணம். அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்லேயே இது வந்து ஒரு இது மாதிரி ஹோம் ஸ்டே மாதிரி. எங்கள் கசின் அந்த அக்கா அவங்களே ஹோம் ஸ்டே மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் நாங்கள் ரெடி ஆகிட்டு மூன் மண்டபத்துக்கு வந்துட்டோம். இது பொண்ணு மாப்பிள்ளையோட ஃபோட்டோ இப்படி கார்விங் பண்ணி, அப்புறம் கேரட்டு கத்திரிக்காயிலெல்லாம் இந்த பேர்ட் செஞ்சு வச்சுருந்தாங்க. என்ட்ரன்ஸில் வந்து பானிபூரியும் ஜூஸும் இருந்துச்சு. நாங்கள் வந்து ஜூஸ் மட்டும் குடித்தோம். பானிபூரி வந்து சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் வந்து நைட்டில் சாப்பிட்டோம். சப்ஜாது ஏதோ ஜூஸ் போட்டு வச்சுருந்தாங்க, லெமன் ஜூஸாக என்னன்னு தெரில. மாமா அந்த அக்காவோட வீட்டுக்கார் வந்து அவங்க துபாயில் அவங்க கன்சர்ன், அதனால அவங்க நிறையா அந்த துபாய் ஸ்டைலில் தான் பண்ணியிருந்தாங்க. டின்னரும் அந்த மாதிரி தான், நார்மலாக நம்ம செய்கிற மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மெனுவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மண்டபம் சூப்பராக இருக்கும் ராகுலே. எங்கள் ரிலேட்டிவ்ஸ் நிறையா பேர் இப்போ இந்த மண்டபத்தில் மேரேஜ் வச்சிட்டாங்க. பொண்ணு மாப்பிள்ளை முதல்ல கேக் கட் பண்ணாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் வர ஆரம்பிச்சிச்சு. சந்தோஷமாக இருக்கும் சொந்தக்காரங்களெல்லாம் பார்க்கும்போது. நானும் ஆனஞ்சியும் கொஞ்சம் வீடியோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு ரிசப்ஷன் நடக்கிற இடத்துல வெளியே வச்சுருந்தாங்க. அப்புறம் அங்கே போய் கொஞ்சம் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு இன்னும் காகரா சோழி இருக்கும் ராகுலே, ஆனால் எடுக்க முடியல லாஃப்ட்லேருந்து. ஆனஞ்சிக்கு கை பிரச்சனைனால மேலே ஏறி எடுக்க விடலை. நான் முன்னாடி இருந்ததே எடுத்து போட்டேன். கொஞ்சம் சாங்ஸ் எல்லாம் அப்புறமா பண்ணிக்கலான்ட்டு ஆனஞ்சி தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தார் இதை. இதெல்லாமே அப்புறமா பாட்டு வீடியோக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு இருந்தேன். ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே தாக்கிட்டு, இது எங்கள் அண்ணன் ராகுலே. அதுக்குள்ளே இந்த சின்ன கொசு வந்துடும். எடிட் பண்ண உட்காந்தா தான் வந்துடுவானுங்க பேசிட்டு. கேட்டை திறக்கவும் சாத்தம் வச்சு. இது குலதெய்வ கோயில் போனோம் ராகுலே.
சாஸ்தா கோயில், ஆனமலை ஐயனார் கோயில், ஆலாங்குளம். அங்கே போயிட்டு இதெல்லாம் ஃபோட்டோஸ். இது வந்து பாபநாசம் ஃபோட்டோஸு. பின்னாடியே எங்கள் குலதெய்வ கோயிலோட வீடியோ ஃபோட்டோலாம் வரும். திருப்தியாக இருந்துச்சு சுற்றிட்டு வந்தது. 3 இடமும் செம்ம திருப்தியாக இருந்துச்சு. இது பாபநாசம் கோயில் என்ட்ரன்ஸ் உறவுகளே. இது பாபநாசம் அந்த என்னது அந்த ரிவர் மேலே டாப் வியூ. இது எங்கள் குலதெய்வ கோயில். இது என்னோடய இன்னொரு அண்ணன். ஃபன் பண்ணிகிட்டு இருந்தார் இந்த அண்ணன். இது அந்த அண்ணன் ஃபோட்டோ அப்ளை பார்த்தீங்களா. இவங்க போன தடவை நான் ஊருக்கு போனபோது இந்த அண்ணன் கூட வீடியோ எடுத்துருக்கிறது பார்த்துருப்பீங்க. மார்ச் இல்லை மேல ஒரு கல்யாணம் இருந்துச்சு ஒரு கசினோட பொண்ணுக்கு. அண்ணன் பையன் மருமகன் பொண்ணு தான் இல்லை. இதுதான் டின்னர் வரவங்களே. இது வந்து கருப்பட்டி ஹல்வா. ஆனந்தி கை உடஞ்சதுலேருந்து எனக்கு ஒரு பைட் கொடுக்கறது மறந்துடுவார் கை பிரச்சனைனால. நம்ம மறக்க வேணாமன்னு கொடுத்துட்டு சாண்ட்விச் இருந்துச்சு, அப்புறம் சோயா பிரியாணி இருந்துச்சு. எல்லாம் வெஜ்ஜு தான். வாழைக்காய் வந்துச்சு. எல்லாமே சிக்கன் மாதிரி நான்வெஜ் மாதிரி செஞ்சுருந்தாங்க. அப்புறம் ஐஸ்கிரீமு, அப்புறம் பீடா, காஃபி, டீ, அப்புறம் இங்கே சாக்லேட்டு. ஹாட் சாக்லேட் சூப்பராக இருந்துச்சு. ஐஸ்கிரீமில் மேலே போட்டு சாப்பிட்றதுக்கு. அப்புறம் இந்த அண்ணா கூட கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிவிட்டு ஹாய் உறவுகளேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு அவர் என் காது பக்கத்தில் வந்து கத்திகிட்டு இருந்தார். ஜீவா அண்ணன் அந்த முதல்ல பார்த்தது வந்து மருமகன் கூட முத்துராமண்ணன். எல்லாம் பெரியம்மா பசங்க. ஹாய் உறவுகளேன்னு சொல்லிடுங்க. ஹாய் உறவுகளே. அண்ணனுக்கு பல்லு வேறு முன்னாடி போயிடுச்சு, எலி தூக்கிட்டு போயிடுச்சு. அப்புறம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ஆச்சா உறவுகளே. சீக்கிரம் சாப்பிட்டோம். 8 o'clock அந்த மாதிரி சாப்பிட்டோம். 9:30 ஆகிடுச்சி வரும்போது. சரி இதையும் சாப்பிட்டு பார்ப்போம் பானிபூரியை அப்படின்ட்டு வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் 3 மஹால் வெளியே இருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வீடியோ அப்புறம் அப்படியே வந்துட்டோம். இதுதான் குலதெய்வ கோயில் உறவுகளே, ஆலாங்குளம். ஆனமேல் ஐயனார் கோயில். அப்படியே நானும் ஆனந்தியும் பொறுமையாக ஏறி போனோம். ஒரு 80+ படி இருக்குதுன்னு நினைக்கிறேன். பூ மாலையெல்லாம் வாங்கிட்டு தேங்காய், எலுமிச்சம்பழம் எல்லாம் வாங்கிட்டு போனோம். சூப்பராக இருந்துச்சு. கிளைமேட் வெயில், சரியான வெயில். இந்த மாதிரி ஒரு வெயிலே நான் பார்க்கல. செம்ம வெயில். அந்த வெயிலையும் நான் வாஷ்ரூம் போகிறதுக்கு கீழே ஃபுல்லாக இறங்கி கீழே தான் இருக்குன்ட்டு கீழே போயிட்டு திருப்பி மேலே வந்தேன் தஸ்ஸு புஸ்ஸுன்ட்டு. இதுதான் ஒரு என்ட்ரன்ஸு. இது அவங்களோட பேத்திங்க 2 பேரும். அவங்க 2 பேரும் நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் முதல்ல அலங்காரத்துக்கு ரெடி ஆகிட்டு இருந்துச்சு சாமி. பூசாரி அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தார். நாங்கள் வெளியே கொஞ்ச நேரம் நின்று வீடியோ ஃபோட்டோ எடுக்கலான்ட்டு எடுத்துகிட்டு அப்புறம் ஒருத்தர் குட்டியாக கோயில் கட்டியிருக்காங்க, அதுக்கு பத்திரிக்கை வைக்க வந்திருந்தாங்க. நாங்கள் ஒரு 5-6 பேர் நின்றுட்டு இருந்தோம் சாமி கும்பிட. அந்த வாண்டுங்கெல்லாம் மணி அடிச்சிட்டு இருந்துச்சுங்க. ஆனமேல் ஐயனார் கோயில்.
சூப்பராக சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து ஒரு கால் டாக்ஸி பிடிச்சி 2500 பாபநாசம், எங்கள் குலதெய்வ கோயிலேருந்து பாபநாசம், பாபநாசத்துலேருந்து திருப்பி எங்களை போய் திருநெல்வேலி ட்ராப்பு. 100+ கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கோம். 2500 பேசி அப்புறம் கார்லேயே போயிட்டோம். கார் வெயிட்டிங்கில் இருந்துச்சு. அப்புறம் நான் போய் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு, அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்குலாம் ரூம் இருக்குது. 5 ரூபா தான் வரும் அவங்களே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரூமு. அங்கே போய் ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் போய் நல்லா தாமிரபரணி ஆற்றுல ஜாலியாக குளிச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு நார்மல் கூட்டம். தண்ணி கொஞ்சம் இறங்கிருச்சு ரோகலே, வெயிலுங்கிறனால. ஜூன் ஃபஸ்ட் வீக்கா, போன தடவை ஃபெப்ரவரியில் போகும்போது நல்லா என்னோடய இடுப்பு வரைக்கும் இருந்துச்சு தண்ணி நின்னோன்னா. இந்த தடவை கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு தண்ணியே. இப்படி கல்லெல்லாம் தெரியாது போன தடவை. பாபநாசம் போனீங்கன்னா ரைட் சைட்லேயே இறங்குங்க. ரைட் சைடில் இறங்குனா இந்த ஒரு பாறை இருக்கும், அங்கே உட்காந்துக்கலாம் எவ்வளோ தண்ணியாக இருந்தாலும். அந்த பாறையிலேருந்து ஸ்லோவாக கீழே இறங்கிக்கலாம் பேலன்ஸ் பண்ணி. அந்த லெஃப்ட் சைடில் கொஞ்சம் நிறையா கல்லுங்க இருக்குது, நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்படியே கீழே இறங்கினேன் அந்த கல் சப்போர்ட்டில். அப்புறம் ஆனஞ்சி அவர் முங்கினார். சின்ன கொசு வந்துருச்சு. திருப்பி ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வேறு கேட்டை சாத்துறது திறக்கிறது. அப்புறம் ஆனஞ்சி ஜாலியாக முதலே முங்கிட்டார் 2-3 தடவை. காதில் தண்ணி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். நான் முங்கலாம் மாட்டேன். குற்றாலத்தில் குளித்தாலும் எங்கே குளித்தாலும் காதிலெல்லாம் தண்ணி போனால் நம்மளுக்கு பிடிக்காது. நான் முங்கலை, ஆனால் நான் மண்டையிலேருந்து ஃபுல்லாக நானாக கோரி ஊற்றி மண்டையை ஈரம் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இது வந்து மேலே ஒரு ஸ்பேஸ் இருக்கிறவங்களே, மேலேருந்து அப்படியே கீழே வியூ பார்க்கலாம், குளிக்கிறவங்களோட வியூவும் பார்க்கலாம். அப்புறம் நாங்கள் போனது மத்தியானம் போனோமா, 1 மணியோ 1:30க்கு போனோமா, 4 மணி 4:30க்கு தான் நட திறப்பாங்க. அதனால் நாங்கள் 1:30 மணிலேருந்து கொஞ்ச நேரம் குளியல் போட்டு அந்த டாப் வியூவில் உட்காந்து ஆனஜி மொபைலில் பேசிகிட்டு இருந்தார், மொபைல் பார்த்துட்டு இருந்தார். நான் அவர் மடியில் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தூங்கியிருப்பேன். டாப் வியூ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை மாற்றலாமா வேண்டாமான்ட்டு, போதும் போ சாமியை டிஷர்ட்லேயே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அதே டிஷர்ட்டோடு அப்படியே உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்துட்டோம். அப்புறம் இது வந்து நைட்டு அங்கேருந்து ட்ரெயின் திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 11:30க்கு. நாங்கள் போய் என் கசின் அவர் இந்த கடை ரெஃபர் பண்ணார், என்னமோ கடை மறந்துட்டேன் அது பேர். அங்கே போய் சாப்பிட்டோம். கடை பேர் மறந்துட்டு வரோம்ல, ஆட்டோ வச்சு போய் சாப்பிட்டு வந்தோம். இந்த கடை 2-3 பிரான்ச் இருக்குதுன்னு சொன்னாங்க, பேர் மட்டும் மறந்துட்டேன். இருங்க, அவரோட சேட்டில் இருந்துச்சுன்னா போய் பார்த்துட்டு வரேன். வைர மாளிகை சேட்டில் பார்த்தேன், வைர மாளிகை இது பேர், இந்த கடை பேர். இந்த ஹோட்டலில் வந்து நாட்டுக்கோழி சூப்பராக இருக்குது. அந்த அந்த லெக் பீஸு தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி கொடுத்தாங்க. வைர மாளிகை 2-3 பிரான்ச் இருக்காமா. புரோட்டாவும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. குருமா 2 வெரைட்டி கொடுத்துருந்தாங்க, அது நல்லா இருந்துச்சு 2 வெரைட்டியும். இது சிக்கனு, அது நாட்டுக்கோழி, இது ஆம்லெட்டு. நான் வந்து வீட்டு புரோட்டா வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் திருநெல்வேலியில் நைட்டு ஏறி காலையில் 7:30 மணிக்குன்னு நினைக்கிறேன் ரீச் ஆகிறது கோயம்புத்தூர். காலைல பாருங்கள்
ஏற்கனவே பன்னு மாதிரி தான் இருப்பேன். டபுள் பன் மாதிரி இருக்குது மூஞ்சி தைராய்டுனால். காலங்காத்தால் ஏஞ்சி கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணும்போது இந்த ட்ரெயின் போகிறது பஸ்ஸு போகிறதெல்லாம் எடுக்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்குல்ல. எனக்கு ரொம்ப பிடிக்குது இந்த இது பார்க்குறதுக்கு வீடியோ. இது கோயம்புத்தூர் ஜங்ஷன் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1. அதிலே வந்துட்டோம். காலையில் இதில் 7:15 வந்துருச்சு. 7:30 மணிக்கு வர ட்ரெயின் 7:15 வந்தாச்சு. செகண்ட் ஏசி தான் போட்டிருந்தோம். செகண்ட் ஏசியில் தான் டிக்கெட் கிடச்சிச்சு. போதும், கப்புள் கூப்பையில் ரொம்ப தூரம் போனால் தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்ன்ட்டு விட்டுட்டோம் இந்த தடவை. எல்லாமே போகும்போது வரும்போது எல்லாம் போகும்போது தான் தம்பி கூட போயிட்டோம். 2 ஏசி மண்டை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கோயம்புத்தூர் ஜங்ஷன் வெளியே இருந்து அப்புறம் கால் டாக்ஸி கூப்பிட்டுட்டு லைவை போட்டு தாக்கிட்டு வந்துட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரோக்லே. ஊருக்கு போயிட்டு வந்தாலே சந்தோஷமாக இருக்கும்.